அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம செட்டில் இருக்கக்கூடிய வெள்ளாடுகளையும் செம்பராடுகளையும் தான் நம்ம எப்படி வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம், அதுக்கு என்னென்ன மாதிரியான உணவுகள் கொடுத்துட்டு இருக்கிறோம், அதுக்கு எந்த மாதிரி அடர் தீவனங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு ட்ரையல் பேஸில் இந்த ஆடுகள்லாம் வாங்கி விட்டுருக்கிறேன். இது எப்படி இருக்குது என்னங்கிறத என்னைக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு தொழில் பண்ணாலும் எடுத்த எடுப்புலேயே நம்ம மொத்தமாக நம்ம வாங்கி விட்டுட்டு நம்ம அதில் தம்பாய் நிற்கிறத விட நம்ம கொஞ்சம் வாங்கி அதுலேருந்து நம்ம அந்த நோய் மேலாண்மையெல்லாம் கற்றுக்கிட்டு அது எப்படி ஒரு குட்டிக்கு எவ்வளவு நம்ம இறை கொடுக்குறோம், அதுக்கு எவ்வளவு உணவு கொடுக்க வேண்டியது இருக்குது, அதுக்கு எந்தெந்த மாதிரியான நோய்கள்லாம் ஏற்படும், ஒவ்வொரு உணவுகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். இந்த குட்டிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணும்போது அது சரியா செரிமானம் ஆகாது, ஆயத்தால போகும், திடீர்னு பார்த்தீங்கன்னா வயிறு ஊதிக்கணும். இதுகளுக்கெல்லாம் நம்ம என்னென்ன மருந்து கொடுக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளை அதிகமாக வெயிட் ஏறதுக்கு டானிக்கை எந்த மாதிரி கொடுக்கணும், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த ஃபீல்டில் அதிகமான ஆடுகளை வளர்க்கும் போது நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். இதே இது நீங்கள் இது எதுவுமே தெரியாமல் நம்ம ஒரு யூடியூப்ல பார்த்து இவ்வளவு ஆடுகள் வளர்த்தா இவ்வளவு லாபம் இருக்குன்னு ஒரு கணக்கு மட்டும் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நீங்க மொத்தமா ஒரு 50 ஆடு 100 ஆடுன்னு வாங்கும்போது என்ன ஆயிரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆடுக்கு ஏதாச்சும் ஒரு சின்ன இன்சிடென்ட், ஒரு நோய் ஏதாவது ஏற்படுது, இல்ல ஒரு வயத்துல போகுது, இல்ல வயிறு அதிகமான இறைய தின்னுட்டு வயிறு ஊதிருச்சு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரும்போது அந்த இது என்ன ஆயிருதுன்னா உங்களுக்கு ரொம்ப பேனிக் ஆயிருவீங்க. அப்படி ஒரு பதட்டம் வரும்போது இந்த தொழில இருந்து உங்களுக்கு இது ஒரு வேளை ஒரு ஆடே அது இழப்பு ஏற்பட்டாலும் அது உங்களை மிகப்பெரிய அளவுல பாதிக்க ஆரம்பிச்சிடும். இது நீங்க தவிர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் குறையா ஒரு 15 ஆடு ஒரு 20 ஆடுகளை மட்டும் வாங்கி அதுக்கு நீங்க நோய் மேலாண்மையை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு, இப்ப நம்ம சேனல்லே பாத்தீங்கன்னா செம்பராடு வளர்க்கறதுக்கு எந்த மாதிரி அடர்த்தி உணவு கொடுக்கணும், எதுக்கு எந்தெந்த டைம்ல இதுக்கு மருந்துகள் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா தகவல்களையும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவு செஞ்சிருந்தோம். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதை வச்சு நீங்க இதுகளுக்கு மருந்து கொடுக்கறதுல இருந்து உணவு கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும் முறையா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஆடுகளை கூட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த தொழில நல்ல ஒரு வருமானம் எடுக்கலாம். அதனால பாத்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த ஆடுகள்ல இருந்து நம்ம எந்த மாதிரி இதுல வளர்த்துக்கிட்டு வந்துட்டு இருந்தோம், இதுக்கு எவ்வளவு விலை கொடுத்து வாங்கியிருக்கிறோம், இது இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு நம்ம விற்க போறோம், இதுல எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இதை நான் கத்துக்கிட்டேன், புதுசா என்ன கத்துக்கிட்டேன், அடுத்த தடவை நான் இதை எப்படி மாத்திக்கிடலாம் அப்படிங்கிற எல்லா தகவலையும் ஷேர் பண்ணுவோம். வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் இந்த குட்டிகள்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 குட்டி எடுத்திருந்தேன். 7 குட்டிகள் பாத்தீங்கன்னா ஒரு 4800 ரூபா அந்த ரேஞ்சில தான் நான் எடுத்தது. எனக்கு கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் சௌரியமா இருந்த மாதிரி தெரிஞ்சிச்சு. அந்த குட்டியெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல குட்டிகளா தான் இருந்தது. அதுல ஒரு 7 குட்டி, திரும்ப ஒரு 12,000 ரூபாய் ஜோடின்னு சொல்லி ஒரு 2 குட்டி, 9 குட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 3 செம்பரியாடு நிற்கும், அது ஒரு 3 குட்டிக்கு ஒரு 18,000. அப்புறம் இப்போ ஒரு 2 குட்டி இதுல எடுத்து விட்டுக்கிறேன், அது ஒரு 13,000 ரூபா 13,500 ரூபா இந்த மாதிரி நம்ம பிரிச்சு தான் வாங்கி விட்டுருக்குறோம். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே குட்டியெல்லாம் நல்லா நம்ம கிட்ட செட் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஆடு வளர்ப்புல பெரிய லெவல்ல ஒன்றும் அனுபவம் கிடையாது. நம்ம மாடு தான் செட்டில் போட்டு வளர்த்துட்டு இருந்தோம். இதுல நமக்கு அனுபவம் கிடையாது. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட தான் நம்ம கேட்டு இதை எப்படி உணவு கொடுக்கணும், என்னென்ன மருந்து கொடுக்கணுங்கிறத முறையா ஃபர்ஸ்ட்லயே நம்ம இதுக்கு மருந்துகள்லாம் வாங்கி வச்சுட்டோம். நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு உயிர் வளர்க்குறோம், அது கோழியா இருக்கட்டும், ஆடா இருக்கட்டும், மாடா இருக்கட்டும், நம்ம வளர்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த கோழியா இருக்கட்டும், இல்லைன்னா ஆடுகளா இருக்கட்டும், மாடுகளா இருக்கட்டும், அது நமக்கு செட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நமக்கு மருந்து முதல்ல வந்துடணும். அந்த மருந்தை வாங்கி வச்சுக்கிட்டு தான் நம்ம இதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கணும். நீங்க இதுகளை கொண்டாந்து உள்ள இறக்கி விட்டுக்கிட்டு திடீர்னு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு மருந்தை போய் நீங்க தேடிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்திடும். அதனால பாத்தீங்கன்னா மருந்தை ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க இந்த தொழிலுக்குள்ள இறங்குங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு சேஃப்டியான ஒரு இதா இருக்கும். இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா நான் அந்த குட்டிகளை வாங்கிட்டு உடனே என்ன செஞ்சோம்னா, ஒரு வாங்கிட்டு வந்த மறுநாளே ஒரு 5 மணிக்கெல்லாம் நான் இறைய ஸ்டாப் பண்ணிட்டேன். ஈவினிங் 5 மணிக்கு இறைய ஸ்டாப் பண்ணிட்டு காலையில ஒரு 6 மணிக்கு எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா நம்ம கிருமி மருந்து கொடுத்தோம். அதுக்கு கிருமி மருந்து கொடுத்து ஒரு 10 மணிக்கு மேலதான் அதுக்கு இறை கொடுத்தது, தண்ணி கொடுத்தது எல்லாமே செஞ்சோம். அப்படி நம்ம ஒரு யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு இதை செய்யும் போது அந்த குட்டிகள்லாம் இறை எடுக்கிறதுல இருந்து அதுக்கு ஏதாவது சின்ன சின்ன குடல் ரீதியான பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிருது. இறைகளும் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிடும். இது முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம புரோட்டான் டானிக்கை வாங்கி வச்சிருந்தோம். அந்த புரோட்டான் டானிக்கை நம்ம வாங்கிட்டு 3 நாளைக்கு ஒருக்கா இந்த புரோட்டான் டானிக்கை ஒரு குட்டிக்கு ஒரு 7 டு சின்ன குட்டியா இருந்தா 7 ml, பெரிய குட்டியா இருந்தா 10 ml நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம். அது ரெகுலரா நம்ம அதை ஒரு 3 நாளைக்கு ஒருக்கான்னு சொல்லி ஒரு 3 தடவையும், அப்புறம் ஒரு வாரத்துக்கு ஒருக்கான்னு ஒரு 3 தடவையும், திரும்ப ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கான்னு ஒரு தடவைங்கிற மாதிரியும் நம்ம இதை ரெகுலரா கொடுத்துட்டு வருவோம். இந்த புரோட்டான் டானிக்கை எதுக்கு கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, இது நமக்கு இந்த குட்டிகளுக்கு லிவர் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், லிவர் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். அதனால உணவுகளை நல்லா எடுக்க ஆரம்பிக்கும். உணவுகள் நல்லா எடுத்து அது சாப்பிட ஆரம்பிக்கும் போது
வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்ல குட்டிகள் வந்து கூடிய சீக்கிரமாகவே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தாக நல்ல வெயிட் வந்து கெயின் இருக்கும். அதில் வந்து நமக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். குறுகிய காலத்திலே நம்ம இதை சேல்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த புரோட்டான் அன்னைக்கு கொடுக்குறது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளுக்கு அடர்த்தி உணவு கொடுப்போம். இந்த அடர்த்தி உணவு கொடுக்கும்போது சில சமயங்களில் குட்டிகளுக்கு வந்து நீங்கள் ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணுவீங்கன்னா, தண்ணியை வச்சுட்டு நீங்கள் அடர்த்தி உணவு கொடுப்பீங்க. இல்லைன்னா தண்ணியை வச்சுக்கிட்டே அடர்த்தி உணத்தையும் சேர்த்து உள்ளே போட்டுருவீங்க. அது மக்காச்சோளமாக இருக்கட்டும், கோதுமையாக இருக்கட்டும், உளுந்த போட்டு ஏதாச்சும் ஒரு இதை வந்து நீங்கள் அடர்த்தி உணமாக நீங்கள் கொடுக்கும்போது, இல்லை நவதானியங்களை வந்து நீங்கள் வாங்கி வச்சிருப்பீங்க, அதை நீங்கள் கொடுக்கும்போது ரெண்டையும் சேர்த்து வச்சுட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது வந்து குட்டிகளுக்கு வந்து வயிறு ஊத ஆரம்பிச்சிடும். வயிறு ஊதிருச்சு அப்படின்னா அந்த குட்டி கண்டிப்பாக இழப்பை ஏற்படுத்திடும். அதனால வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலஸ்டன் டானிக்னு சொல்லுவாங்க. நம்ம மனுஷங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அல்சருக்கு வேண்டி கொடுப்பாங்க. ரோஸ் கலரில் இருக்கும். இந்த டானிக்கை நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு குட்டிக்கு வந்து ஒரு 20 ml வரைக்கும் நீங்கள் அதை கொடுக்கலாம். அந்த 20 ml நீங்கள் சிரஞ்சில் வச்சு அடித்து நீங்கள் குட்டிக்கு கொடுத்துட்டீங்கன்னா அந்த குட்டி வந்து பாருங்கள் ஒரு 1/2 hour இது வந்து ரிலீஸ் ஆயிரும். இது நான் அனுபவப்பட்டதுனால இதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த குட்டிகளுக்கு வந்து என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா செரிமானம் தன்மையில் பிரச்சனை வரும்போது இது வந்து வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கும். அப்படி வயிற்றுப்போக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 4 தடவை 5 தடவை வயிற்றுப்போக்கு போனாலே அந்த குட்டி வந்து மெலிய ஆரம்பிச்சிடும். திரும்ப அதை தேத்தி கொண்டு வரதுக்கு ஒரு நாள் பிடிக்கும். அது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு அந்த கெயினை வந்து பாதிக்கும். அதனால நான் என்ன பண்ணணும்னா அதுக்கு தனியாக நம்ம டானிக்கை வந்து மெடிக்கல்ல இருக்குது. இந்த வயிற்றுப்போக்குன்னு சொல்லி நீங்க மெடிக்கல்ல கேட்டீங்கன்னா அதுக்கு டானிக்கை கொடுப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக கொடுக்கக்கூடாது. அது எப்போ வயிற்றுப்போக்கு இருக்கோ அந்த டைம்ல மட்டும் ஒரு 2 ml மட்டும் கொடுங்க. அது ஒரே டைம்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க குட்டிகளை எடுத்துட்டு வந்தோன்னே ஆரம்பத்துல இந்த பிரச்சனைகள் வந்து கண்டினியூஸா இருந்துகிட்டே இருக்கும். இதை வந்து நீங்க அடுத்தடுத்து உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 வீக்லயோ இல்லை 10 நாளையிலோ உங்களுடைய செட்டுக்கு வந்து அது வந்து செட் ஆயிடும். செட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் நீங்க அந்த குட்டிகளுக்கு என்ன கொடுத்தாலும் ஒன்றும் செய்யாது. உங்களுக்கு குட்டியில வந்து இழப்புங்கிறதே இருக்காது. இதுதான் வந்து நம்ம வந்து மெயினா பாக்குறது. அது போக நம்ம பிபிஆர் ஊசி போடுறது. நான் வந்து இது வரைக்கும் பிபிஆர் ஊசி போடல. நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா பிபிஆர் ஊசி போட்டுக்கோங்க. நான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஆனா இன்னும் பிபிஆர் ஊசி நான் போடல. வாங்கி தான் வச்சிருக்கிறேன். இருந்தாலுமே நம்ம குட்டி வந்து நல்ல ஆரோக்கியமா தான் இருக்கு. இதுல ஒரே ஒரு குட்டி மட்டும் இந்த குட்டி வந்து பாருங்க. இது வந்து நான் வாங்கிட்டு வரும்போது இந்த குட்டி நான் வாங்கிட்டு வரும்போது நல்லா பெருசா இருந்துச்சு. இப்போ பாருங்க அந்த குட்டி வந்து தேஞ்சுக்கிட்டே வந்துருச்சு. இந்த குட்டி வந்து எதனால வந்து நம்ம எல்லாமே கொடுக்கத்தான் செய்யறோம். ஆனாலும் வந்து பாருங்க இந்த குட்டி வந்து தேஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. இது வந்து வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில குட்டிகள் வந்து அமையும். அது வந்து நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது நானும் நிறைய பேர்ட்ட நம்ம ஆடு வளர்க்குற நண்பர்கிட்ட எல்லாம் கேட்டேன். அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு சில குட்டிகள் இருக்கத்தான் செய்யும். நம்ம என்ன கொடுத்தாலும் அது வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆடுகளை வந்து 3 நாளைக்கு ஒருக்கா நான் வந்து குளிக்கிறதுக்கு வந்து தண்ணியை பிடிச்சி விட்டுறது. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி குட்டிகளுக்கு வந்து ஹீட் அதிகமா இருக்கும். அதனால 3 நாளைக்கு ஒருக்கா நீங்க தண்ணியை வந்து கரெக்டா இதுக்கு வந்து குளிப்பாட்டிட்டீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்த்தா வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுல நம்ம வாங்கினதுல இந்த ஒரு குட்டி மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்குது. மற்றபடி எல்லாமே நல்லா தான் இருக்குது. நம்ம குட்டியை தேர்ந்தெடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு நீங்க ஒரு குட்டியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா வெயிட் வந்து ஈஸியா கெயின் ஆகும். அதுக்கு கீழே நீங்க கொலக்கடிக்கிற குட்டியாவோ இல்லைன்னா பால் குடிச்சு மறக்காத குட்டியாவோ நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா அதை நீங்க தேர்த்தி கொண்டு வர முடியாது. நிறைய நோய்கள் பிரச்சனை ஏற்படும். அது அடிபடுறது கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த மாதிரி குட்டிகளை அவாய்ட் பண்றது நல்லது. இது வந்து நம்மளுடைய அனுபவத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டது. ஏன்னு சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைகளை வந்து நம்ம பராமரித்து கொண்டு வரது வந்து நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு நிறைய பக்குவம் பார்க்கணும். அதை கண்ணு கருத்துமா பார்த்துட்டு இருக்கணும். இதே ஒரு 15 வயசுக்கு மேலே இருக்க ஒரு குழந்தைகளோ ஒரு பையனையோ ஒரு சிறுவரையோ எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு என்ன சாப்பிட்டாலும் என்ன செஞ்சாலும் அது செரிச்சிரும். அவங்களுடைய அந்த வளர்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல தான் வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த உயிரினங்களுக்கும் நம்ம அந்த கரெக்டான அந்த பருவத்தில் வந்து இந்த குட்டிகளை எடுத்துட்டு வந்தோம்னா அதுக்கு வந்து எவ்வளவு இறைகள் கொடுத்தாலும் அது திங்கும். அதோட வளர்ச்சியும் அபரிதமாக இருக்கும். நம்ம அதே இதை பிக்கப் பண்ணி அப்படியே நம்ம ஒரு 2-3 மாசத்துல 4 மாசத்துல நம்ம வந்து இதை வித்துடலாம். அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது வந்து வெள்ளாடு வாங்கினேன். ஏன்னா நான் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்குறதுனால நமக்கு மார்க்கெட்டிங் பண்றதுல எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சேஃப்டிக்காக நம்ம வந்து வெள்ளாடை எடுத்தோம். அடுத்த பேஜில் நான் என்ன செய்ய போறேன்னா முழுக்க நான் செம்பரியாடு தான் எடுக்க போறேன். ஏன்னா செம்பரியாடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. அது பாட்டுக்கு திங்கும், அது பாட்டுக்கு போய் படுத்துக்கணும். அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது, சேட்டையும் இருக்காது. ஆனால் வெள்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா சேட்டை வந்து அதிகமாக இருக்குது. இதை வந்து
வந்து நம்ம கொஞ்சம் பராமரித்து கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை கொஞ்சம் பக்கம் இதை பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் வேலை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால வந்து இதை நான் அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த முறை வந்து செம்பரியாடுகளை தான் நான் வந்து நிறைய எடுத்து விட போகிறேன். இப்போ பாருங்கள், அந்த செம்பரியாடுகள் வந்து நம்ம இப்போ இறை போட்டோம், சாப்பிட்டு அது பாட்டுக்கு போய் படுத்துருச்சு. அதனால அதை வச்சு நமக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 15 ஆடுகளை வச்சு நான் வந்து வளர்த்துக்கிட்டு வரக்கூடிய மெத்தடு. இதை வந்து இப்போ காலையில் நம்ம உணவு வந்து என்ன கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்த உடனே இதுகளுக்கு வந்து குச்சி புண்ணாக்கையும் பருத்தி விதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த 15 ஆடுகளுக்கும் 1 கிலோ பருத்தி விதை, 1 கிலோ குச்சி புண்ணாக்கு ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொண்டாந்து இதில் இந்த காடியில் போட்டுறது. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இங்கே நம்ம உள்ள நைட்டுக்கு செட்டில் அடைச்சிருவோம். பகல் ஃபுல்லாக இந்த தரையில் தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, தரை வந்து குட்டிகளுக்கு வந்து சிமெண்ட் தரை வந்து ஆகாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து மண் தரை தான் வந்து குட்டிகளுக்கு வந்து செட் ஆகும். அதே மாதிரி காற்றோட்டமும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் தரையில் நம்ம நைட் நேரத்தில் சிமெண்ட் தரையிலையும் பகல் ஃபுல்லாக இந்த இதுலையும் வந்து செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம். இதை வச்சு நம்ம ட்ரையல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது செட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம தனியாக ஒரு செட்டு வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி இருக்குது. அது பண்ணி நம்ம வந்து இதை பார்த்துக்கிடலாம். அதனால வந்து நீங்கள் குட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து சிமெண்ட் தரை வந்து இதுக்கு அமைச்சிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் செட்டை வந்து நீங்கள் வந்து கிளமேலா போடுங்க. கிளமேலா போட்டுட்டு சுற்றி பென்சிங்கை போடுங்க. பென்சிங்கை போட்டிங்கன்னா வெயில் டைமில் அது செட்டுக்குள்ளே வந்து கூட மற்ற டைமில் சுற்றி ஃப்ரீயாக வந்துட்டு இருக்கும். காடி நல்லா ஒரு 50 குட்டி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 3 காடி வாங்கி வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். தீவன இறைகள் வந்து வேஸ்ட் ஆகாது. இந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பருத்தி விதையும் குச்சி புண்ணாக்கையும் நம்ம ஒரு கிலோ வச்சு இந்த இதில் போட்டு விட்டுறது. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் உடனே நான் என்ன செய்வோம்னா தண்ணி வைக்கிறேன். தண்ணி வச்சு முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இறை வைக்கிறது கிடையாது. அப்புறம் நமக்கு மதிய டைமில் இந்த காஞ்சது எல்லாத்தையும் இது உள்ள அள்ளி போட்டோம்னா அது பாட்டு தின்னுட்டு இருக்கும். இதுக்கிடையில ஒரே ஒரு டைம் மட்டும் நம்ம இந்த அகத்தி கொலையை கட்டுறது. அகத்திக்கீரையை கட்டினோம்னா இதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ணுறது கிடையாது. மதியத்துக்கு தேவையான தண்ணி வைக்கிறது, வெறும் தண்ணியை மட்டும் தான் வைப்போம். ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திரும்பவும் தண்ணியை வச்சுட்டு நம்ம இதுக்கு அடர் தீவனங்கள் இருக்குது. நம்ம நவதானிய விதைகள் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். நம்ம சோளம், கோதுமை, மக்காச்சோளம், ரைஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். இது வந்து ஒரு 4 கிலோ எடுத்துக்கிறது. 4 கிலோ எடுத்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த ட்ரேயில் கொட்டி விட்டோம்னா எல்லாத்தையும் சாப்பிட்ருவோம். சாப்பிட்டோன்னே நம்ம இந்த இதை திறந்து விட்டுட்டு செட்டுக்குள்ளே நைட்டுக்கு ஆகிட்டா நம்ம செட்டுக்குள்ளே அடைச்சிறது. அது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த இதில் வந்து நம்ம அதை பழக்கி வச்சிருக்கிறதுனால இங்கேருந்து திறந்து விட்டோம்னா அங்கே நைட்டு அங்கே போய் அடைஞ்சிரும். அங்கே திறந்து விட்டோம்னா நேரடியாக இங்கே தான் வரும். இங்கே வந்து இது உள்ள வந்து நின்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறதுனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த குட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு எனக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு நமக்கு ஒரு 6000 ரூபா செலவு வருது. இந்த 15 குட்டிகளுக்கும் நான் ஒரு 4 மாதம் வளர்க்கலாம்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். இந்த 4 மாதத்துல எனக்கு ஒரு 12 to 15,000 ரூபா செலவு வரும். வருமானம் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு விற்கும் போது தான் தெரியும் எவ்வளோ வருமானங்கிறது வந்திருக்கு அப்படிங்கிறது. நம்ம அடுத்து இதை விற்கிறப்போ நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். நம்ம எவ்வளோக்கு வாங்கணுங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு 1 by 1 வரிசையாக சொல்லிட்டேன். அதனால் நீங்கள் அதை கணக்கு பார்த்துக்கலாம். அடுத்து விற்கும் போது எவ்வளோ வருமானம் வந்துச்சு, நமக்கு செலவு எவ்வளோ வந்துச்சுங்கிறதே நம்ம கடைசி வீடியோவில் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.